ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பேங்கிங் பாய். ஸோ இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயின்ஸ் லெவல் டிஐ சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இல்லை என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ ஓகே, 4 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. PQRS. நான் என்னோடய அப்ரோச்சிங் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் அந்த கொஸ்டினே ஒன்ஸ் நான் எழுதிக்கிட்ட மாதிரியான அந்த ஃபார்மேஷன் கொடுத்தா தான் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக புரியும். அதுக்காக தான் நான் அப்படி எழுதிக்குவேன். So okay, then the sum amount, the pie chart given plus the percentage distribution of the total amount or percentage distribution கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது the z percentage y அடுத்து m plus y/2 கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து ABC sum. அடுத்து ஒவ்வொரு சில்ட்ரனும் ஒவ்வொரு பேக்கு 3 பேக் வச்சுருக்காங்க. கரெக்டாக? பிசி இந்த 3 பேக்லேயும் 3 விதமான அமௌண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது என்னென்னா டோட்டல் கொடுத்துருப்பாங்க. டோட்டல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. பேக் அமௌண்ட்டு ஏல இருக்க அமௌண்ட் டோட்டலுக்கு எவ்வளோ அப்படின்றத அந்த செகண்ட் அந்த டேபிள் டிஏ இந்த இது. ஸோ இப்போ இது டோட்டலாக இருக்கிற அமௌண்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இது ஈச் பேக்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த சென்ட்ரல் ஆங்கிள் கரெக்ட். ஓகே, Z நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் ஒய் இஸ் டிவைடட் பை 15 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, Z அண்ட் ஒய் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. ஓகே, இது எல்லாமே டேட்டா தான். சென்ட்ரல் ஆங்கிள். ஓகே, இப்போ ஆர் எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது? ஆர் எனக்கு எம். கரெக்டாக, ஆர் எம்மு. இந்த நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்ட் டு அமௌண்ட் வித் ஆர் 94.5 டிகிரி. அதாவது டிகிரியில் கொடுத்துருக்காங்க. அதாவது 360 டிகிரிக்கு 94.5. அப்போ 100க்கு எவ்வளோ? 100ன்றதை நான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 10 இங்கே ஆட் ஆயிரும். இப்போது 3 1 5 12 4 105 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 6 2 5. அப்போது எம்மோட வேல்யூ என்னது? எம்மோட வேல்யூ 2625%. ஓகேவா? எம்மோட வேல்யூ. ஸோ இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறோம்? ஓகே, இந்த டேட்டா கிடச்சிருச்சு. இப்போ இன்னொன்று இது எல்லாமே பர்சன்டேஜ் தான். அப்போ இதை z ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக எழுதிக்கலாமா? 2m இருக்குது, 2m இருக்குது. அப்போ 2m 226.25 ப்ளஸ் y/2 இஸ் ஈக்குவல் டு 100 எழுதிக்கலாமா? பிகாஸ் எல்லாமே 100% தான். கரெக்டாக? அப்போ இதை சால்வ் பண்ணால் z ப்ளஸ் ஒய் ப்ளஸ் y/2 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 × 26.25 என்ன வரும்? 52.5 வரும். 52.5 100 இது சப்ராக்ட் பண்ணிட்டா 47.5 வரும். கரெக்டாக? 52.5. ஆமாம். அப்போது இதை சால்வ் பண்ணோன்னா z ப்ளஸ் 3y/2 வரும் இஸ் ஈக்குவல் டு 47.5 வரும். ஓகே, இதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? ஏதோ ஆன்சர் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இதில் என்ன கொடுத்தோம்? இந்த டேட்டா எடுத்து பார்ப்போம். வேறு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? ஒய் இஸ் டிவைடட் பை 15. இசட் அண்ட் ஒய் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ இசட் அண்ட் ஒய் நேச்சுரல் நம்பர், ஒய் டிவைடட் 50. இப்போ ஓகே, இப்போ உங்கள் பாருங்கள், ஒய் 15ஆல் 15ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும் கிட்டத்தட்ட. கரெக்டாக? அப்போது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஒய் 15 30 45 அப்படியே போகும். ஜஸ்ட் நம்ம 15 எடுத்து பார்ப்போம். எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர். ஸோ 15 எடுத்து பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல எடுத்து பார்க்காம விட்டால் தான் தப்பு. எக்ஸாக்டாக நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதனால் எடுத்து போவோம் ஃபஸ்ட்டு. அப்போ y = 15 எடுக்கிறேன். அப்போ 15 போட்டோன்னா 3 15 45. 45 டிவைட் பண்ணோம்னா இப்போதைக்கு என்ன வரும்? 45னா 22.5 வருமா? 45. ஆமாம். அப்போ 22.5னா இங்கே என்ன இருக்கும்? இங்கே இசட் 25 வரும். கரெக்டாக? ஆமாம், இசட் 25. இதுக்கு வேல்யூ இதுனா அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? ஒய்யோட வேல்யூ அதாவது கிட்டத்தட்ட சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இன்னும் ஃபஸ்ட்டு இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இருங்க, ஒய் = 15 எடுத்தால் இந்த கேஸு. ஸோ இப்போ நான் ஒய் = 30 எடுக்கிறேன்னு வச்சுக்கோம். 30 எடுத்தால் எனக்கு என்ன வரும்? ஒய் = 30 எடுத்தால் அங்கே 30 அப்ளை பண்ணேன்னா 30. ஸோ 45 இங்கே 45 வரும். இது 2.5 வந்துடும். கரெக்டாக? நம்மளுக்கு என்னென்ன நேச்சுரல் நம்பர்னால் ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். ஆனால் அங்கே 2.5 சொல்லிட்டு டிசிமலில் தான் வரும். அப்போ இதுதான் ஃபிக்ஸட். சூப்பர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இங்கே ஆல்ரெடி எம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒய் என்னென்னு பார்த்தோன்னா ஒய் 15, இசட் 25.
கிடச்சிருச்சா? சூப்பர். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்ளை பண்ணி இப்போ இந்த டோட்டல் பங்கு பிரிச்சிடலாமா? இப்போ இந்த டோட்டல் பங்கு எப்படி வந்திருக்கு? ஆஸ் சம் அமௌண்ட் the pie chart given below total distribution of the total amount இங்கே 800ன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்போ நான் இங்கே வேல்யூ அப்ளை பண்ணுறேன். வேல்யூ அப்ளை பண்ணுறதை பொறுத்து ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இசட்ன்றது நம்ம என்ன பார்த்தோம்? இசட்ன்றது வந்து 25% பார்த்தோம். அப்போ இதை அடிச்சுட்டு 25 போடுறேன்னா 25% ஆஃப் 800 எவ்வளோ? 25% ஆஃப் 800 வந்து இன்னும் மறந்து போச்சு 200. ஓகே. அடுத்து ஒய் என்னது? ஒய் வந்து 15. அப்போ 15% ஆஃப் 800 என்னது? 120. அடுத்து எம்ன்றது எம் வந்து 26.25. ஓ மை காட், 26 ஓகே ஒன்றும் இல்லை. 26 × 25 மல்டிபிள் ஆஃப் 8 போட்டோம்னா மிச்சம் 2 50 மிச்சம் 5 ஸோ 210. ஸோ இது என்னது? எம் ப்ளஸ் ஒய்/2. ஒய் என்னது? ஒய் 15 15/2. அப்போ அதாவது 26.25 ப்ளஸ் 15/2 7.5. 7.5. அப்போ 7.5 ஏன்டா இப்படி டெசிமல் வச்சு உயிரை வாங்குறீங்க? 33.7. எதுக்குடா இது கண்டுபிடிச்சிட்டு இருக்கு எங்கள் லூஸ்? இதை கூட்டிகிட்டு மிச்சம் இருக்குது தானே, 800லேருந்து கழிச்சாலே ஆன்சர் தானே. அப்படி இதை கழிச்சா நான் 320 520 530 அப்போ 270 தான் இது. அப்படி பைத்தியக்காரமாக இருக்கேன் போல். சரி ஓகே, 320 கரெக்டு தானே? 10 இங்கிட்ட கொஞ்சம் 3 4 6 8 கரெக்டு. இது வந்து டோட்டல் அமௌண்ட். இப்போ வந்து ஏபிசி கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்னது பாருங்களேன், அதாவது இந்த கம்பேரிசன் வந்து டோட்டல் அமௌண்ட் கூட தான் கம்பேரிசன். அப்போ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருங்க. ஒய் வந்து நம்மளுக்கு வந்து 15. அப்போ 15 + 5னா 20%. 20% ஆஃப் 800 என்னது? 20% ஆஃப் 800. ஏன் மறக்குது? 160. அடுத்து இசட் என்னது? இசட் வந்து நம்மளுக்கு 25. அப்போ 25% ஆஃப் த 800 என்னது? வெல் இப்போ தானே பார்த்தோம். என்னதுடா? 200. ஓகே, என்னடா சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன். இங்கே 120 தானே இருக்குது. ஓகே, ஒரு கால் வந்தனால கட் ஆயிடுச்சு. சரி ஓகே. அவன் என்ன கொடுத்துருக்கா? டோட்டல் அமௌண்ட்னா என்ன ஃப்ரெண்ட்ஸு? கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருத்தேனே. என்ன பண்ணியிருக்கேன்? 200 எப்படி வந்திருக்கும்? அப்போ ஒரு வேளை PQRSனா இவங்களுக்கான டோட்டல் இருந்து பார்க்கணுமோ? கடவுளே, அப்போ நான் தான் தப்பு எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ ஒய்னு என்னது? ஒய் வந்து 15 20%. அப்போ 20% என்னது? இங்கேருந்து 20%னா 10% நான் 40. கரெக்டாக இந்த பேக்கில் 40 இருக்குது. அடுத்து இவனை பார்த்தோம்னா இசட் வந்து 25%. 25%னா 30. எப்படி சிக்கியிருக்கேன் பாருங்களேன். 30. இதுக்கே வந்து 7 minutes ஆயிடுச்சு. கடவுளே அச்சிச்சோ. இதில் 30%னா 3 6. சரி ஓகே, இது எடுத்தாச்சு. அடுத்து வந்து பிசியோடது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோனா இங்கே 3/5 வருமா? 60%. இப்போ 3/5னா இங்கே 160 இருக்குது. அப்போனா 168னா 60 100ன்னு வரும். ஓகேவா? அடுத்து வந்து ரிமைனிங் 90 இருக்குது. இங்கே வந்து பிரித்து கொடுத்துட்டோம்னா 50%. 50% அப்படின்னா பாதி. அடுத்து இங்கே 63 63னா 3 30%. ஆமாம். அப்போ 63 சப்ராக்ட் பண்ண என்னடா வரும்? 30% 7% 7 147. 147 பிரித்து கொடுக்கணும். எத்தனையா? 4 3 பிரித்து கொடுக்கணும். 4/3 தானே 133.33% ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போனா 7 பார்ட்டு தான் இது சொன்னால் 2 1 ஒரு பார்ட்டு. அப்போ 4 8 அடுத்து 3 6. ஓகேவா? கரெக்டாக இருக்கா? 10 மிச்சம் 1 15 21 கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான்டா வேல்யூ. இவ்வளோ யோப்பா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இனிமேல் இவ்வளோ தான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வேல்யூஸ் டோட்டலு. இதான் டோட்டல். இது எல்லாமே. இப்போ எஸ்ஸுக்கு கொடுக்கல. வெயிட் அப் மினிட். எஸ்ஸுக்கு எதுவுமே இல்லையே. அப்போ இருக்கிற டேட்டா அவன் எஸ்லேயே வேணே காலியாக தானே கொடுத்துருக்கான். அப்போ அடுத்த கொஸ்டின் போய் பார்ப்போம், அதில் ஏதாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் டேட்டா. இதெல்லாம் வந்து அந்த டிஏயோட கரஸ்பாண்டிங்காக அந்த டிஏக்கு கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்போ சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கொஸ்டினில் டவுட் இருக்குது அப்படின்றத கூட எனக்கு தெரியப்படுத்துங்க. அதாவது கமெண்ட்டில் தான் தெரியப்படுத்துங்க. நான் வந்து இதை சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, டாட்டா. நெக்ஸ்ட் டிஏ இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸில் பார்க்கலாம். பை.